கொடியசைத்தவர்களே யாருன்றத அவங்க இன்னுமே தெரியாம தான் இருக்கு. தெரியாத முகமா தான் வந்து கொடியசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி கூட்டத்துல அது நடந்தது. ஏதோ ஒரு 2 கூட்டத்துல நடந்தது. அதுக்கு பிறகு ஆஃப் ஆயிடுச்சு அது. கூட்டத்துல நடந்தது செட்டப் தான். ஃபர்ஸ்ட் கூட்டத்துல அரூர்ல, எங்க ஊர் ஊத்தங்கரை பக்கத்துல. அதெல்லாம் செட்டப் தான். ஆ. செட்டப் கூட்டத்தை பார்த்து அப்புறம் நிஜத்திலே கொடியசைக்க ஆரம்பிச்சுட்டான். நான் அதிமுகல இருந்தேன், தாவேகாவுக்கு போனேன், எடப்பாடி ஐயா நல்லவருன்னு முகம் காட்டியே பேட்டி கொடுக்குறான். ம். 2வது வந்தவன் ஒரிஜினல். வந்தது செட்டப்னா அவன் ஆளை தான் செட் பண்ணியிருப்பான். ம். 2வது தானே ஒரிஜினலா வந்துட்டான். இப்போ இந்த ரசிகர் மன்றம் வந்து ம். எந்த நடிகரும் ஒரு 10 மன்றம் காசு கொடுத்து தான் ஆரம்பிப்பான். சரி. 10 மன்றம் ஆரம்பிச்சு போஸ்டர் போட்டதும் 11ல காசு இல்லாமலே அவன் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருவான். சரி. அதே மாதிரி 2 கூட்டங்கள் செட்டப் கூட்டம் தான். ம். அந்த ரசிகன் தானே நம்ம இதே பாதையில போகணும்னு மற்ற இடங்கள்ல இயல்பாட்டே வர ஆரம்பிச்சிட்டான். ம். அதற்கு முறையான மறுப்பு விஜய் சைடு இல்ல. இன்னைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஆமா. எஸ்ஐஆர். சார். அதுக்கு திமுக கடுமையா ஒரு கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து அதுக்கான வேலைகளை திமுக அதை முன்னெடுக்கிறாங்க. ம். சீமான் வடவர் எல்லாமே பாஜக காரன்னு கடுமையான ஒரு பாஜக எதிர்ப்புக்குள்ள அவரு போயிட்டாரு. சரி. விஜய் அதை பற்றி இன்னும் பேசவே இல்லை. ம். அப்போ ஒரு அரசியல் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பயணிக்கணுங்கிற எண்ணம் கொண்டவங்கன்னா இப்ப பேசியிருப்பாங்க.